இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம கொடுத்த லெவல்ஸ் பார்த்திங்கன்னா நிஃப்டியும் சென்செக்ஸும் நல்லா ஒர்க் ஆகிருக்கு சார். நிஃப்டி வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனது 26,189.70, ஹை பார்த்திங்கன்னா 26,273.95, லோ பார்த்திங்கன்னா 26,124.75, அப்ராக்சிமேட்டாக 77 பாயிண்ட் வந்திருக்கு சார். நம்ம 77 பாயிண்ட்டும் நம்ம கேட்ச் பண்ண முடியாது. நான் இதுக்கு ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 40 பாயிண்ட் ஒரு ஸ்டாண்டர்டே வச்சுக்கலாம் சார் நிஃப்டி பொறுத்தளவுக்கு. இதேமாரி பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி 59,901 பிரேக் பண்ண டவுன் சைடு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் ஓப்பன் ஆனது 59,957.80, ஹை பார்த்திங்கன்னா 60,305, லோ பார்த்திங்கன்னா 59,844.80, மொத்தமாக 67 பாயிண்ட் சார். இது வந்து சக்ஸஸ் ஆகலை சார். பேங்க் நிஃப்டி பொறுத்தளவு சக்ஸஸ் கிடையாது. சென்செக்ஸ் பொறுத்தளவில் 85,213 பிரேக் பண்ண டவுன் சைடு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் ஓப்பன் ஆனது 85,331.14, ஹை பார்த்தீங்கன்னா 85,397.78, லோ பார்த்தீங்கன்னா 84,910, அதாவது 313 பாயிண்ட் வந்துருக்கு சார். சென்செக்ஸ் பொறுத்தளவில் ஒரு 200 பாயிண்ட் நான் வந்து கேட்ச் பண்ணலாம் சார். இது நார்மல் நடக்கக்கூடிய விஷயம். இது வந்து நேற்று கொடுத்த லெவல்ஸ் இன்றைக்கி ஒர்க் ஆனது. நாளைக்கு லெவல்ஸ் கொடுக்க முன்னாடி இந்த சேனல் ஏதோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சார். பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். எனக்கும் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்குது. மார்க்கெட் வந்து நிஃப்டி 26,177 க்ளோஸ் ஆகிருக்கு. 26,240 பிரேக் பண்ண அப் சைடு, 26,133 பிரேக் பண்ண டவுன் சைடு. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 60,118.40 க்ளோஸ் ஆகிருக்கு. 60,300 பிரேக் பண்ணால் அப் சைடு, 59,880 பிரேக் பண்ணால் டவுன் சைடு சார். சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் 85,329 பிரேக் பண்ண அப் சைடு, 84,836 பிரேக் பண்ணால் டவுன் சைடு. மார்க்கெட் வந்து சென்செக்ஸ் க்ளோஸ் ஆனது 85,063.34 சார். இதான் சார் மார்க்கெட்டோட லெவல் ஸ்டேட்டஸு. மார்க்கெட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். மார்க்கெட்டு அப்படி ஸ்லோவாக மூவ் ஆகிட்டு தான் இருக்குது. இனி மார்க்கெட் வந்து ஸ்டடி ஆயிரு சார். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஒரே மாதிரி ட்ரேட் பண்ணுங்கள் சார். குவான்டிட்டி, லார்ஜ் சைஸ் மெயின்டைன் பண்ணுறது, ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுறதுலாம் கேர்ஃபுல்லாக பாருங்கள் சார். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இந்த ட்ரேடிங் எக்ஸ்பிரஸ் எப்போ வீடியோ போடுவீங்கன்னு. கண்டிப்பாக இந்த வீக்கில் நான் வந்து ஃபஸ்ட் பார்ட் நான் ரிலீஸ் பண்ணுறேன் சார். அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. நான் ஒன்றும் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கொடுக்க போகிறேன். நான் ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்ன கற்றுக்கிட்டனோ அதை உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க, உங்களுக்கு ஓனாக அனலைஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற மோட்டிவேஷன் பார்த்தீங்கன்னா லேர்னிங் எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் தான் நான் கொடுக்குறேன். நீங்கள் ஓனாக அனலைஸ் பண்ணி ட்ரேட் எடுங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள், வேறு ஏதாவது தேவைப்படுதுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சார். நான் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இது வந்து நான் கொடுக்குற லெவல்ஸ் வந்து ஏதோ லெவல்ஸ் கிடையாது சார். இதுக்கு நிறைய கால்குலேஷன் இருக்குது. உங்களுக்கு ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு தெரியும். ஒரு நெக்ஸ்ட் டே எப்படி போகுதுங்கிறது கால்குலேட் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் சார் கொடுக்குறேன். நான் கொடுக்குற லெவல்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகுது, பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் கொடுங்க சார். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். திரும்ப நாளைக்கு ஈவினிங் மீட் பண்ணலாம் சார். தேங்க்யூ.